எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தயிர் எப்படி உர போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டியை எப்படி தயிர் உரைய ஊற்றுறதுக்கு முன்னாடி பழக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அந்த வீடியோவும் ஒரு முறை பாருங்கள். தயிர் உரைய ஊற்றுறதுக்காக இங்கே நான் உரமோருக்கு கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேங்க. அதே போல் 1.5 டம்ளர் அளவுக்கு கை பொறுக்கிற சூடுள்ள பால் எடுத்திருக்கேன். அதே போல் மண் சட்டிங்க. இந்த மண் சட்டியை டைரெக்டாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாம். சட்டியை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உரமூர்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் இதையும் அந்த சட்டியில் சேர்த்துங்க. நல்லா ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்படி தயிர் உரைய ஊற்றி மூடி போட்டதுக்கப்புறமா இந்த மண் சட்டியை ஒரு ஓரமாக 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் தனியாக வச்சுருங்க. நமக்கு வெயில் காலம்னா சீக்கிரமே நமக்கு தயிர் உரையாயிருங்க. ஒரு 8 மணி நேரத்துலேயே நமக்கு தயிர் உரையாயிரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு தயிர் அருமையாக செட் ஆகிருக்குங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுடைய தயிர் ஜெல்லி மாதிரி செட் ஆகிருக்குங்க. மண் பாத்திரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்குது. நீரை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய குணம் இருக்குது. அதனால தான் நம்ம மண் பாத்திரங்களில் தயிர் உர போடும் பொழுது நம்மளுடைய தயிர் நமக்கு நல்ல கெட்டியாக அதே சமயத்தில் சுவையாகவும் கிடைக்குது. மண் பாத்திரத்தில் நம்ம தயிர் உரைய ஊற்றி சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவை அதிகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதும் கொடுங்க. இந்த மண் பாத்திரத்தில் செய்யக்கூடிய இந்த தயிரை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தயிரில் டேஸ்ட் நமக்கு மாறாது. அவ்வளோதாங்க, அருமையாக நம்ம தயிர் உரையத்தி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.